தெரியுங்களா? தெருவோட போற நீங்க இங்க வந்து அழகு மாதிரி இருக்கிறீங்க. உங்களாலேயே இதை தாங்க முடியலன்னா எங்க மனசெல்லாம் என்ன பாடுபடுது? தாங்க முடியாத வேதனை தானப்பா எனக்கு. இவர் செத்ததற்காக நீங்கள் எல்லாம் அழுகிறீர்கள். நீங்கள் எல்லாம் ஒரு நாள் சாகப் போகிறீர்களே என்று நான் அழுகிறேன். ஐயா, பிறந்தவர்கள் அனைவரும் உயிரோடு இருந்து விட்டார். இவன் தான் தாங்குமா? ஐயோ பையில உன்ன பார்த்தா கையை தட்டுற தம்பி நிறுத்தப்பா. பெரிய தப்பு பண்ணிச்சு. இவர் யார் தெரியுமா? இவர் தான் பட்டணத்தார். பட்டணத்தாரா? சாமி இவரை மன்னிக்கணும், தெரியாம செஞ்சுட்டோம். சாமி இன்னைக்கு நம்ம வீட்டுல சாப்பிட்டு தான் போகணும். இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்டேன். பெருக்க அழைத்தாலும் போகேகம், இழைத்தாலும் போகேன். நீ அம்மா போடம்மா, திருப்தியா சாப்பிடட்டும். வேணுங்கிறத கேட்டு போடு. மரதேசா அவருடைய கட்டளை போல நடந்து வருகிறது. எத்தனையோ அடியார்கள் வருகிறார்கள், அவரை மட்டும் காணவில்லை. எப்படியாவது இந்த உயிர் இருக்கும்போது அவரை பார்த்து அருள் புரிய வேண்டும். வாருங்கள் குருதேவா, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். தங்கள் வரவைத்தான் ஒவ்வொரு நினைப்பதற்காக தினம் தினம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன். பந்தங்களையே உதறிவிட்டு வந்தவனுக்கு பணிவிடை செய் சீடன் என்கிறார். வேண்டாமா, என்னை கீழவாசலில் ஏகாங்கியா இருக்க விட்டு நீ இங்கேயே மேல வாசலில் பணி செய்யும் பாக்கியத்தை மட்டும் எனக்கு மறுக்காதீர்கள். சரி. உடம்பு தொடாதே, ஆமா என் கண்ணு உன் முகத்துக்கும் உறவு எப்படி உண்டாச்சுது? வைக்கல நெருப்பு பக்கத்துல இருந்தா வா பண்ண கூப்பிடணும். விளக்கு அணைஞ்சதும் இருக்க வாவான்னா கூப்பிடுவாங்க. என்னடா பெரிய இளவா போச்சு. அசமான கட்டத்துல ராட்சசம் வந்து பூந்த மாதிரி. கொஞ்ச நேரம் கொஞ்சாதியோட கொஞ்சம் உரியா? ஏங்க இன்னும் வச்சிருக்கீங்க? ஏடு கிழிஞ்சா தானே எடுத்து எறியலாம். எப்ப கிழியறது எப்ப எரியுறது? என்ன அடிச்சது அவனுங்க, கட்டிக்கிட்டது நான். எப்படி நம்ம கதை? அதுல ஒண்ணு வாதக்காலு, ஒண்ணு வயிற்று வலி. உங்க காசு என்ன, உங்க படம் என்ன, உங்க கட்டு மஸ்தான உடம்பு என்ன? ஐயோ என்ன இப்படி போது பேசியா? முதல்ல திண்ணையில கிடக்கிறதே தெருவில் எடுத்துறீங்க. அப்பனே எங்கெங்கயோ யாராருக்கு என்னென்னமோ வருது. உனக்கு ஒண்ணு இல்லையா? செத்து தொலைக்க மாட்டேங்குது. ஏன் எனக்கு தொல்லை கொடுக்குறேன்? ஏன் இப்படி மனசு தவற மாதிரி கத்துற? விளக்கு வைக்கிறதுல இப்படி லாபா லாபா கட்டிட்டு இருக்கீங்க. வீடு பிடிச்ச அப்பதான் என்ன அனுபவிக்கிறது? நரகலோகத்துல போய் இனி என்ன அனுபவிக்க போறீங்களா? இருந்து உங்களுக்குள்ள ஒரு அப்பா வந்து வாச்சிருக்காரு. ஐயோ இந்த யம யாராரு உயிரையே கொண்டு போறானே. என் அப்பனை மறந்துட்டா போறதுக்கு. உங்களுக்கு கொட்டுறத காட்டுல ஒரு எருமை மாட்டு கொட்டினாலும் ஒரு மணி காலாவது கிடைக்கும்.
பாத்தியாடா மனுஷன் எப்படி இருந்தான்டா, எப்படி ஆயிட்டான் பாத்தியா? இருக்குதா பயமா இருக்குதா? இது என்னடா அவன் இவன் என்ன கஷ்டப்பட போறான்டா? நம்ம சாமி பட்டணத்தாருல அவர் போய் கிண்டல் பண்ணா அடிச்சான்டா, கை கை இழுத்துக்கிச்சு அனுபவிக்கிறான். அப்படியா? அப்ப அனுபவிக்க வேண்டியதுதான். ஏய், உனக்கு மருந்தும் கிடையாது வைத்தியம் கிடையாதுடா. போய் திருவிடமருதூர்ல பட்டணத்தார் வந்து இறங்கிருக்காரு, அவர் காலில் போய் விழு. எப்படியாவது மனுஷன் இறங்கி உனக்கு பாவ விமோசனம் பண்ணுவார். இல்லன்னா சாவ. ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, செல்வமெல்லாம் அன்றென்றிரு, உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு, ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு. பசித்தோர் முகம் பார், நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு, பசித்தோர் முகம் பார், நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு, நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்றிரு, மனமே உனக்கு உபதேசம் இதே. நாட்டமின்றே இரு, சத்குரு பாதத்தை நம்பு, நாட்டமின்றே இரு, சத்குரு பாதத்தை நம்பு, பொம்மலாட்டமின்றே இரு, பொல்லா உடலை பொம்மலாட்டமின்றே இரு, பொல்லா உடலை அடர்ந்த சந்தை கூட்டமென்றே இரு, சுற்றத்தை அடர்ந்த சந்தை கூட்டமென்றே இரு, சுற்றத்தை வாழ்வை உடன்கவிழ் நீர் ஓட்டமென்றே இரு, வாழ்வை உடன்கவிழ் நீர் ஓட்டமென்றே இரு, நெஞ்சே உனக்கு உபதேசம் இதே. ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, செல்வமெல்லாம் அன்றென்றிரு, உயர் செல். பழைய பாசம் இன்னும் அப்படியே இருக்கிறது போலும். எனக்கு பிடித்தமான அப்பத்தை சுட்டுக் கொண்டு வந்திருக்கிறாயோ? ஆமா தம்பி, இந்த தம்பி அப்பம்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இந்த சாப்பிடு. இறைவா, எப்பொழுது வருவாய், உனக்கு அப்பம் சுட்டு தருவேன் என்று அன்பொழுக கேட்டவன். இந்த அப்பத்தை தரவா நாய் கேட்டாய், நேரம் கேட்டாய். நஞ்சை எனக்கு அளிக்கவில்லை, தனக்கே நஞ்சிட்டுக் கொண்டாய். தன் வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும். என்ன மன்னிச்சிடு தம்பி, இந்த மகாபாவிய மன்னிச்சு. மனசார நான் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன். அரசனை போல இருந்த நீ இப்படி
பாட்டி குளத்துக்கு வந்துட்டேன். எல்லாரும் என்ன ஜாதியை விட்டு தள்ள பார்த்தாங்க. அந்த கொடுமையை பொறுக்க முடியாம என் புள்ள குட்டைக்கு வாழணுங்கிறதுக்காக உனக்கு தீங்கு செஞ்சுட்டு தம்பி. என்ன மன்னிச்சிடு தம்பி, என்ன மன்னிச்சிடு தம்பி. நான் செய்த பாவத்துக்காக இந்த தெருவையை அழிக்கணும். எனக்காக இவங்க எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம் தம்பி. இனிமே யாரும் உன்னை பத்தி சொல்பவர்கள் இவர்கள் மனமிறங்கி மன்னித்து சொல்லி அனுப்பி இருக்கேன்.